பொறுத்துக பகுதி 1 பகுதி B. பகுதி 2 வைட்டமின் B, பயோடாக்சின்ஸ், வைட்டமின் B2, B3, B4, B12. இந்த பக்கம் பயோடாக்சின், சைனோ கோபாலமைகள், நியாசின், ரிபோஃப்ளவின், தைமின். எது கரெக்டுன்னு பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின், பின்வருவற்றுள் எது லியூகோசைட்டுகளிலேயே மிகப்பெரியதும் அமீபாய்டு வடிவம் கொண்டதும் ஆகும்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, பாரு. 3வது கொஸ்டின், பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொள்க. கூற்று A, இடது மற்றும் வலது வென்ட்ரிக்கிளின் அவர்கள் தடித்து காணப்படுவது, சுவர்கள் தடித்து காணப்படுகின்றன. 2வது காரணம் வென்ட்ரிக்கிள்கள் இதயத்திலிருந்து அதிக விசையுடன் இரத்தத்தை உந்தி செல்கின்றன. ஏ மற்றும் R சரி, மேலும் R என்பது ஏவுக்கான சரியான விளக்கமா? பின்வருவற்றுள் எது சல்ஃபர் டை ஆக்சைடு மாசுபாட்டினை கண்டறிய உதவும் உயிரியல் குறிகாட்டி? புற்றுநோய் செல்கள் தோன்றிய இடத்திலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு சென்று இரண்டாம் நிலை கட்டிகளை உருவாக்கு டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஜெர்ம் பிளாஸ்ம் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? பின்வரும் வாக்கியங்களை கருத்தில் கொள்க. மனித இரத்த வெள்ளை அணுக்கள் நிறமற்றவை. இவைகள் சுவாச நிறமியான ஹீமோகுளோபினை பெற்றிருக்கவில்லை. இது 2 கருத்து சரியா தப்பான்னு பார்த்துக்கணும். பொறுத்துக. உலக சுகாதார தினம், உலக மலேரியா தினம், உலக எய்ட்ஸ் தினம், உலக காசநோய் ஒழிப்பு தினம். இரு சொற்பெயரிடுதல் முறையை முதலில் காஸ்பர் பாஹின் என்பவர் டேசாம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார்? 27. பொறுத்துக.